வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு மார்கன்ங்கிற தமிழ் படத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? கண்டிப்பா. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஆரம்பிச்சாலும் அதுக்குள்ள அமானுஷ்யம், ஃபேண்டசி விஷயங்களையும் சேர்த்து ஒரு புது முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, அதான் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா பட்டது. சரி, படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மும்பை ஐபிஎஸ் ஆபீசர் துருவா வராரு. அவர் சில பெண்களோட தொடர் கொலைகளை விசாரிக்கிறார். அந்த பெண்கள் எப்படின்னா எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஓ, அப்படியா? ஆமாம். விசாரணை கொஞ்சம் ஆழமா போகும்போது தடயங்கள் எல்லாம் சித்தர்கள், அமானுஷ்ய சக்திகள் பக்கம் போகுது. ஓஹோ. குறிப்பா இந்த கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்றாங்களே. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு சக்தி பத்தின ரகசியங்கள் வெளிவருது. இதுதான் அவர் அந்த மர்மமான கொலையாளி கிட்ட கொண்டு போகுது. அஜய் திஷான் பண்ணிருக்காரு அந்த ரோல. ஓ, அப்போ அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் கான்செப்ட ஒரு கிரைம் த்ரில்லரோட இணைச்சிருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதேதான். இந்த படத்தோட இந்த யுனிக் கலவை. அப்புறம் லியோ ஜான் பால், அவர் ஒரு எடிட்டர் இல்லையா? ஆமா, பிரபல எடிட்டர். அவரோட முதல் டைரக்ஷன் இது. விஜய் ஆண்டனியோட மல்டிபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஆக்டிங், மியூசிக், ப்ரொடக்ஷன். ஆமா, எல்லாமே அவரே. அப்புறம் அந்த புது வில்லன் அஜய் திஷான். மக்கள் இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் வச்சு விரிவா பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லருக்கே நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல? நிச்சயமா. ட்ரெய்லர்ல அந்த விஷுவல்ஸ், அந்த த்ரில்லர் ஃபீல், விஜய் ஆண்டனிக்கும் அஜய் திஷானுக்கும் இடையிலான அந்த மோதல், இதெல்லாம் கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் லாபம் பார்த்துச்சுன்னு தயாரிப்பாளர்கள் சொன்னது அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுச்சு. ஆமா, அது பெரிய விஷயம். மக்கள் கருத்து எப்படி இருக்கு ட்விட்டர், யூடியூப்லலாம்? அங்க அந்த அமானுஷ்ய டீசர், சில எமோஷனல் சீன்ஸ், விஜய் ஆண்டனியோட ஆக்டிங், இந்த சஸ்பென்ஸ் ஃபேண்டசி மிக்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஓகே. படத்தோட முதல் 6 நிமிஷம் சீட் நுனியில உட்கார வச்சிடுச்சு அப்படின்லாம் கூட கமெண்ட்ஸ் இருக்கு உங்க குறிப்புகள்ல. அப்படியா? ஆமா. அப்புறம் பிரிகிட்டா சாகா, அவங்களோட போலீஸ் கேரக்டரும் நல்ல ரீச் ஆயிருக்கு. ரெடிட்ல ஈகா தெகிடியோட கம்பேர் பண்ணதா சொன்னீங்க. ஆமா, அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஈகாவோட ஃபேண்டசி, தெகிடியோட மிஸ்ட்ரின்னு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதா சொல்றாங்க. லியோவோட முந்தைய படங்களை விட இதுல இந்த அமானுஷ்யம் புதுசா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சரி, படத்தோட பலம்னு எதெல்லாம் சொல்றாங்க? மெயினா ஆக்டிங். விஜய் ஆண்டனியோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்பீரம். அப்புறம் வில்லனா அஜய் திஷான், அவரோட அறிமுகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. பிரிகிட்டாவோட இம்பாக்ட், இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். முக்கியமா அந்த கிரைம் ஹாரர் அட்மாஸ்பியரோட சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை கலந்தது ஆடியன்ஸை நல்லா என்கேஜ் பண்ணுது. டெக்னிக்கலா எப்படி இருக்கு படம்? ஒளிப்பதிவு, இசை பத்திலாம்? அதுவும் நல்லா வந்திருக்கு. யுவாயஸோட ஒளிப்பதிவு அந்த த்ரில்லர் மூட நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. சரி. விஜய் ஆண்டனிய மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட ஃபீலுக்கு ரொம்ப கரெக்டா பொருந்தி போகுது. அது பெரிய பலம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஓகே. பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்தாலும் சில குறைகளும் இருக்குன்னு சொன்னீங்க. நடுவுல கொஞ்சம் வேகம் குறையுதா? ஆமா, அது ஒரு முக்கியமான ஃபீட்பேக். குறிப்பா படத்தோட மிடில் போர்ஷன் கொஞ்சம் இழுவையா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் சிக்கன் இல்லாத பிரியாணி மாதிரின்னு கூட சொல்லியிருக்கார். அப்படியா? ஆமா. அப்புறம் அந்த அமானுஷ்ய விஷயங்கள் சில இடங்கள்ல ரொம்ப குழப்பமா தெளிவில்லாம இருக்குன்னு சிலர் ஃபீல் பண்றாங்க. ஓ. சமுத்திரகனி, தீப்ஷிகா மாதிரி சீனியர் ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ லியோ ஜான் பால் எடிட்டரா இருந்து டைரக்டரா வந்ததுனால விஷுவலா கதை சொல்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த திரைக்கதை வேகம், குறிப்பா நடுவுல, அதுல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லலாமா? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, ஆனா அந்த பேசிங் மட்டும் சீரா இல்லைங்கிறது ஒரு பொதுவான கருத்தா தெரியுது. ஆனா படத்தோட அந்த யுனிக் பாயிண்டே அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல கூடு விட்டு கூடு பாய்தல், சித்தர்கள்னு தமிழ் கல்ச்சரோட கனெக்ட் பண்ற விஷயங்களை சேர்த்தது தானே? அதேதான். ஒரு டிடெக்டிவ் நாவல்ல ஃபேண்டசி சாஸ் கலந்தது போலன்னு உங்க குறிப்பில் ஒரு கம்பேரிஷன் இருக்கு பாருங்க. அது கரெக்டா இருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாதுனாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் த்ரில்லர்ல இத சரியா கொண்டு வர்றதுல ஒரு சேலஞ்ச் இருக்குதான். கண்டிப்பா. லாஜிக்கா போற ஒரு புலனாய்வுல இந்த மாதிரி விஷயங்களை நம்ப வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில முக்கியமான சீன்ஸ்னு எதை சொல்லலாம், ஸ்பாய்லர்ஸ் இல்லாம? ஹீரோ துருவுக்கு முறையா அந்த அமானுஷ்ய சக்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற சீன், கிளைமேக்ஸ்ல ஒரு இமோஷனல் சீன், அப்புறம் வில்லனோட இன்ட்ரோ, இதெல்லாம் படத்துல நல்ல இம்பாக்ட் கொடுத்ததா சொல்றாங்க. ஓகே. மீம்ஸ் கூட வந்திருக்காமே. ஆமா, அந்த அமானுஷ்ய காட்சி பத்தி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சீன் பி லைக் ஹூ டர்ன்ட் ஆஃப் த லைட்ஸ் ஒரு ஃபன்னி மீம் ஷேர் ஆயிருக்கு. சரி சரி சரி,
இப்போ ஃபைனல் வேர்டிக்ட்க்கு வருவோம். உங்க தகவல்களை வச்சு பார்த்தா இந்த மார்கன் யாருக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு செட் ஆகாது? கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸு, அதுல கொஞ்சம் ஃபேண்டசி கலந்திருந்தாலும் ஓகேன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் விஜய் ஆண்டோனியோட ஃபேன்ஸ், இவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஆனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா முழுக்க லாஜிக்கலா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமானுஷ விஷயங்கள் கொஞ்சம் உறுத்தலா இருக்கலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஓடிடில பார்க்கலாமா? அந்த விஷுவல்ஸு, டென்ஷனு, பிஜிஎம் இதுக்கெல்லாம் தியேட்டர் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல கதை லாஜிக்கை விட ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஓடிடிலையும் பார்க்கலாம். ஓகே. மொத்தத்துல சொன்னா மார்கன் ஒரு போல்டான முயற்சி. கிரைம் த்ரில்லரோட ஃபேண்டசியை கலந்து ஒரு புது டேஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஆக்டிங், டெக்னிக்கல் விஷயங்கள் படத்தை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். அருமை. நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி கிரைம் கதைகளோட ஃபேண்டசி, அமானுஷ்யம்னு கலந்த ஜானர்கள் தமிழ் சினிமாவுல எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ஏத்துக்கிறாங்க? லாஜிக்குக்கும் கற்பனைக்கும் நடுவுல ஒரு கரெக்டான பேலன்ஸ் கொண்டு வரதுல என்ன மாதிரி சவால்கள் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை வேற ஒரு அலசலோட சந்திக்கலாம்.